சொன்னார். ஊடகத்தை எல்லாருடைய கையில எடுக்கணும். குறிப்பாக ஆலிம்களாகிய நாம் அனைவரும் அந்த ஊடகத்தை கையில எடுக்கணும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இந்த ஊடகம் இருந்தது. இப்போது இருந்தது போன்ற அல்ல. அப்பொழுது இருந்த ஊடகம் நமக்கெல்லாம் தெரியும். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசி பேசி திட்டும் போது பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஹஸ்ஸானே, அவர்கள் என்னை ஏசி பேசுகிறார்கள், மார்க்கத்தை தூற்றுகிறார்கள், நெஞ்சை கிழிக்கக்கூடிய ஈட்டியை விட உன்னுடைய கவிதைகள் பலம் வாய்ந்தது. உன்னுடைய கவிதைகளின் மூலமாக அவர்களை நீ ஏசி பேசு. உன்னுடைய கவிதைகளின் மூலமாக இந்த மார்க்கத்தை நீ ஸ்திரப்படுத்தி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உங்களுடைய கரத்தை அல்லாஹ் ஸ்திரப்படுத்துவானாக. பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக, கவிதை நடையின் மூலமாக இந்த ஊடகத்தை நமக்கு சொல்லித் தந்தார்கள். அற்புதமான உரைகளை அழகாக எடுத்து வைத்தார்கள். இந்த ஊடக பிரிவு டீ ஸ்நாக்ஸ் தான். அவங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் குடிச்சுக்கிட்டே அப்படியே பயணம் கேளுங்க. ஊடகத்தினுடைய பாதிப்பு ரொம்ப மோசமா இப்போ உள்ள காலகட்டத்தில் போயிட்டு இருக்கு. ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். எந்த அளவுக்கு சொன்னா சொல்லுவதற்கு வாய் பூசுகிறது. அவ்வளவு மோசமான இணையதளங்களின் மூலமாக விபச்சாரங்கள் அரங்கேறுவது சர்வ சாதாரணமாக இன்று அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு இந்த விபச்சாரத்தை சர்வ சாதாரணமாக கண்ணீர் மூலமாக, கையின் மூலமாக, தனியாக சென்று இது போன்ற எல்லா தவறுகளையும் செய்வதற்கு இந்த ஊடகமும் காரணமாக இருக்குது. அதே சமயத்துல நம்முடைய ஆலி பெருமக்கள், நிறைய நபர்கள், மிஸ்வாகிகள் கூட, நிறைய மிஸ்வாகிகள் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு அற்புதமான ஹதீஸுகளை நம்முடைய யூடியூப் சேனல்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தினந்தோறும் ஒரு ஹதீஸ், நானும் ஒரு நபி மொழி, ஏதாச்சும் முஹர்ரம் மாதம் வந்துச்சுன்னா முஹர்ரம் மாதத்துடைய சிறப்புகளை அந்த யூடியூப் சேனலின் மூலமாக ஜும்மா மேடையிலையும் சொல்றாங்க. அவங்க ஏரியால பெண்கள் பயான் நடத்துறாங்க, இளைஞர்களுக்கு பயான் நடத்துறாங்க. ஊடகத்தையும் தன்னுடைய கையில எடுத்து மார்க்கத்தை சொல்லுவதற்கு இந்த ஊடகத்தை அவங்களுடைய கரத்திலே எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள். நிறைய ஆளுநர் என்று அதை பிரயோஜனம் அடைய ஆரம்பிச்சாங்க. மக்களுக்கும் அதன் மூலமாக நிறைய சந்தேகங்களும் தீர்ந்து கொண்டே இருக்குது. அவங்க படிப்படியாக சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இதன் மூலமாக நிறைய ஆன்லைன் கிளாஸ், குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறது, அரபி மொழிகளை கற்றுக்கொள்வது, குர்ஆனை இலகுவாக கற்றுக் கொடுக்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஊடகத்தை இளைஞர்களுக்கு சரியான முறையிலே பயன்படுத்த ஆரம்பித்தால் இந்த மார்க்கத்தை அற்புதமான முறையிலே கொண்டு செல்ல முடியும். சமகால சவால்களை இந்த ஊடகத்தின் மூலமாக நம்மால் கண்டிப்பாக அதை சமாளிக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக எடுத்து வைத்தார்கள். இன்ஷா அல்லாஹ் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிச்சு முடிக்க உள்ள 4 பேர் தான். 4 பேருமே சூப்பரான தலைப்பு, எதிர்பார்த்து காத்து கொண்டே இருங்க. அருமையான தலைப்புல பேச போறாங்க. இன்ஷா அல்லாஹ் டீ ஸ்நாக்ஸ் முடிச்சு நீங்க சொன்னீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். இன்ஷா அல்லாஹ்.